பொறுமையா இருமா, வருவாங்க. 11 மணிக்கு தானே ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 10:30 தானே ஆகுது. ஏய் 10:30 ஆகி போச்சுடா, இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? பொறுமையா இருன்னு சொல்லிட்டேன்ல, நேரத்துக்கு வருவாங்களோ என்னமோ. ஏய் என்னடா இது, நேரத்துக்கு வருவாங்களோ கீரத்துக்கு வருவாங்களோன்னு இருக்க? மணி 10:30 ஆச்சுடா, 11 மணிக்கு எல்லாத்தையும் பதியணும். இவ்வளவு அசால்ட்டா இருக்க? ஒருவேளை வராம வீட்லயே இருந்துட்டா? அப்படிலாம் பண்ண மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது வராம எப்படி இருப்பா? முட்டா பேலே, இதுக்குதான் அப்பவே சொன்னேன், கையோட போய் அவளையே கூட்டிட்டு வந்துருன்னு. கேட்டியா நீ? அவ அப்பா கூட வருவா, அவ சித்தி கூட வருவான்னு விட்டுட்டேல நீ. அம்மா பயப்படாம இருங்க, வந்துருவா. அவ மட்டும் இன்னைக்கு வராம இருக்கட்டும், அவளை கொன்னு குழியில தூக்கி புதைச்சிருவேன். ஐயோ என்னம்மா அது, கொஞ்சமாவது கோவத்தை கட்டுப்படுத்துங்க. ரிஜிஸ்டர் பண்ற நேரத்துல காரியத்தை கெடுத்து விட்டுறாதீங்க. ஏய் காரியம் நடத்த போறதுக்கான ஆளே என்ன வரல, அப்புறம் எப்படி காரியம் கெட்டு போகும்? என்னாலயா கெட்டு போகுது? பாரு, உன்னாலதான் கெட்டு போகுது. அவளை கையோட கூட்டிட்டு வந்திருந்தா இப்ப பிரச்சனையே இல்லைல்ல. நீ வேணா போய் இப்பயே கூட்டு வரியா? அம்மா வந்துருவாங்க. நான் மாமாக்கு போன் போட்டு கேட்டுட்டேன், பஸ்ல வந்துட்டு இருக்காங்களா. பஸ்ல வந்துட்டு இருக்காங்களா? இவங்க பஸ்ஸுக்கு வந்து எண்ணியார கையெழுத்து போட்டு எண்ணியார எல்லாத்தையும் முடிக்கிறது. ஐயோ உங்க அவசரத்துக்கு ஒரு அளவே இல்லம்மா. டேய் கதிரு, இதெல்லாம் சரியா இல்ல பாத்துக்க. வர வர நீ என்னமோ அவ பக்கமே சாஞ்சிட்டு போற. என்ன எல்லாம் அவன் மனசுல இருக்கா இல்லையா? ஐயோ அதெல்லாம் நான் யார் பக்கமும் சாயல, நீங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் சொல்றத கேட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல ஒருத்தன் என் பேச்ச கேட்காம சுத்தி எடுத்துறான் பாரு, அவன் வாழ்க்கை எப்படி அமைய போதோ எனக்கும் தெரியல. நீயாவது என் பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையில உருப்படுற வழிய பாரு. புரியுதுமா. புரிஞ்சா சரிதான். அதோ வந்துட்டாங்க பாரு. ஆமாடா வந்துட்டாங்க. ஏண்டா அவங்க அப்பனாண்ட மகமே சரியில்லையே, ஒருவேளை இதுக்கு சம்மதம் இல்லாம இருக்குமா? அந்த ஆளுக்கு சம்மதம்னா நமக்கு என்ன, சம்மதம் இல்லைன்னு நமக்கு என்ன? நமக்கு தேவை துளசியோட கையெழுத்து மட்டும்தான். நல்ல வேலைடா, இந்த சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு எப்படியோ சம்மதிச்சுட்டா. ஏன்னா பேசின ஆள் அப்படி இல்ல, சம்மதிக்காம பின்ன என்ன பண்ணுவா? வாங்க வாங்க, இவ்வளவு நேரமா மதினி? ஆமா மதினி, பஸ்ல வந்தமா ஒரே கூட்டம், அதான் லேட் ஆகி போச்சு. என்ன மாமா ரொம்ப டென்ஷனா இருக்க போல? ஐயோ அது ஏன் கேக்குற துளசி, நீங்க வர்றதுக்குள்ள எங்க அம்மா என்ன ஒரு வழி ஆக்கிருச்சு. நான் சொல்றேன் இத்தனைக்கும் அவங்க வந்துருவாங்கம்மா, நீ கவலைப்படாம இருன்னு. ஆனா இன்னும் வரலையேன்னு என்னதான் டென்ஷன் ஏற்றி விட்டுருச்சு. அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி பயப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. என்ன மாமா முகமே சரியில்லை. அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை உன் அப்பாக்கு எனக்கு இந்த சொத்தை எழுதி கொடுக்கறது விருப்பம் இல்லையா என்ன? அப்பெல்லாம் இல்லையே, அப்பா சம்மதத்தோட தான் வந்திருக்காரு. பார்த்தா அப்படி தெரியலையே துளசி. உன் வீட்டுல இருக்கவங்க விருப்பம் இல்லாம இதை நீ எனக்கு எழுதி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி எனக்கு தோணுது துளசி. அதனாலதான் சொல்றேன், இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாரோட சம்மதத்தையும் கேளு, கேட்டதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா உன் சித்தி வேற எனக்கு சொத்தை முழுசா எழுதி கொடுக்கற ஆள் கிடையாது. ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? புரியலையே. என்ன மதினி, எல்லாம் பிளான் படி தானே போகுது? ஆமா ஆமா, எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. ஏமா ரோகிணி, ஏன் நின்னுட்டு இருக்க? வா இப்படி வந்து உட்காரு. இருக்கட்டும் பரவாயில்ல அத்தை, நான் நிக்கிறேன். ஏமா உனக்கு கால் வலிக்குமே? பரவாயில்ல அத்தை, எனக்கு கால்லாம் வலிக்காது. சரி சரி லேட் ஆயிடுச்சு, போமா அப்புறம். போலாமே. சரி வாங்கண்ணே போலாம். என்ன மதினி, உங்க வீட்டுக்காரர் முகமே சரியில்லை. ஒருவேளை இதுல விருப்பம் இல்லாம தான் வந்திருக்காரு. இவருக்கு விருப்பம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துருமே மதினி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இவகிட்ட இருக்க மொத்த சொத்தும் நமக்கு மட்டும்தான். சரி மதினி, சரி வாங்க போலாம். ஒரு பொண்ணை இவங்களால இந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமா என்ன? அதுவும் என் அண்ணங்கார இருக்கானே, அவ இவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஆனா அத கூட மனசுல வச்சு பொருட்படுத்தாம அவனே அவளை ஏமாத்தணும்னு நினைக்கிறானே. சி, என்ன ஜென்மங்களோ எனக்கும் தெரியல. இது எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா நம்மளாலையும் ஒன்னும் முடியலையே. நாம சொல்றதையும் துளசி கேட்கவே மாட்டேங்கிறா. என்னதான் பண்றது இப்போ? நாம போய் எடுத்து சொன்னாலும் ஏதோ பொறாமைக்கு சொல்றான்னு நினைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? விஷ்ணு. சொல்லு மச்சான். இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவும் எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல வெற்றி, நான் சொன்னதை துளசி கிட்ட எடுத்து சொன்னியா? அதெல்லாம் எல்லாம் சொல்லி பார்த்தேன்டா. ஆனா அந்த பிள்ளைதான் கேட்க மாட்டேங்குதே. அந்த பிள்ளை என்னடானா உன் அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்கு. ஆனா நீ என்னடானா அவங்க நடிக்கிறாங்க, அந்த பிள்ளை சொத்துக்காகத்தான் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. நான் சொல்றது உண்மைதான் வெற்றி. துளசியோட சொத்துக்காகத்தான் என் அண்ணன் துளசிய காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இத பத்தி உனக்கே தெரிஞ்சிருக்கல, நீயே போய் துளசி கிட்ட சொல்ல வேண்டியதானடா? நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன்டா வெற்றி, நான் சொல்றது அவளுக்கு புரியல. நான் ஏதோ பொறாமையில சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காடா. பொறாமையிலையா?
இதுல என்னடா பொறாம இருக்கு விஷ்ணு? ஏய், துளசியோட சொத்தை எழுதி வச்சா என் அண்ணனுக்கு நல்லா வசதி வந்துடும். எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அவனைத்தான் மதிப்பாங்க, என்ன மதிக்காம விட்டுருவாங்களோ என்னமோன்ற ஒரு ஆதங்கத்துல சொல்றேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்காடா. நான் சொல்லிதான் கேட்க மாட்டேன்றா. எங்க நீ சொன்னாவது கேட்பான் தாண்டா ஒன்ன சொல்ல சொன்னேன். ஆனா நீ சொல்லியுமே கேட்கலையே. இப்ப என்ன பண்றது வெற்றி? பண்ணணும்டா, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். ஏன்டா நடிக்கிறாங்கன்னா அப்ப உன் அண்ணன் துளசிய கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? அதுதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னே ஒன்றும் புரியலடா வெற்றி. கல்யாணம் பண்ண போறானா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா கலட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றானா? எதுவுமே எனக்கு புரியல வெற்றி. என் அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா என் அண்ணன் என் அம்மாவுக்கு மேல இருக்கான்டா. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் வெற்றி. துளசி தான் கேட்க மாட்டேங்கிறாளே, இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்டா? பண்ணணும்டா. துளசி கேட்கலன்னா அதுக்காக கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மாவா இருக்கணும்? துளசி நம்ப மாட்டேங்கிறானா அந்த அளவுக்கு துளசிய காதலிக்கிற மாதிரி நடிச்சு பாசத்தை காட்டி ஏமாத்தி வச்சிருக்கான்டா என் அண்ணன். அவளுக்கு அம்மானா என்னன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அம்மாவை சொல்லியே அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான். புரியுதுடா, எனக்கும் புரியுது. ஆனா இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி இதை தடுத்தே ஆகணும். துளசியை என் அம்மா கிட்ட இருந்து என் அண்ணன் கிட்ட இருந்தும் காப்பாத்தியே திறனும்டா. ஒருவேளை உன் அண்ணன் எழுதி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணாலும் பண்ணலாம்ல. பார்க்கலாம்டா. அதான் கல்யாண தேதி குறிச்சு வச்சிருக்காங்கல்ல, அத ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். அங்க கையெழுத்து போட்டாதான் எல்லாம் முடிஞ்சிருமே. அதுக்கும் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா வெற்றி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எதுக்குடா இங்க வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, சும்மாதான் வந்தேன். டேய் நடிக்காதடா. மசா பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது. ஒன்னும் இல்லடா, சும்மாதான்டா. விஷ்ணு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு தாண்டா நல்லா தெரியும். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சால் நான் மட்டும்தான். சொல்லு, என்ன விஷயம்? அதான் உனக்கே எல்லாம் தெரியும் சொல்றேன், அப்படியே ஏன்ட்ட கேக்குற? விஷ்ணு, சரியில்லடா, நீ ஒன்னும் சரியில்லை. ஃப்ராடு நாயே, என்ன லெட்டர் வந்துச்சா? அது எப்படி நான் சரியா கண்டுபிடிக்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ காரியம் எல்லாமே எந்த விஷயம் செய்ய மாட்டியே. நான் ஊருக்குள்ள தேடி தெரிஞ்சுட்டு கடைசியில இங்க வந்து பார்த்தா இங்க உட்காந்துருக்க. சொல்லு, என்ன விஷயம்? அதெல்லாம் சஸ்பென்ஸ் பா. அடிச்சி சொல்லு நாயே. விஷ்ணு, அதானே உன் பக்கத்துல. ஓ, அப்ப இதுக்காகத்தான் இருக்குமோ? என்னடா இது? அதாண்டா எனக்கும் தெரியல. இரு, என்னன்னு பாப்போம். பத்தாததுக்கு தட்டு வேற வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு எடுத்து பாரு. ஆஹா, சீம்பால்ரா. தண்டை இப்படி மணக்குது. சீக்கிரம் பிளேட்டுக்கு மாத்து. லெட்டர் வேற இருக்கு மச்சான். லெட்டர் அப்புறம் பாத்துக்கலாம். இத பிளேட்டுக்கு மாத்துடா. போடா, எனக்கு லெட்டர் தாண்டா மொதல் முக்கியம். அட போடாங்க. அப்பா, என்ன ஸ்மெல்லு? மச்சான், சூப்பர்ரா. அடைச்சி வாய முடிக்கிட்டு தின்னு. அப்பா, சூப்பர்ரா. சரி, இப்ப லெட்டர் எடுத்து பாப்போம். பாப்போம். போடா, அது எனக்கு வந்த லெட்டர். உனக்கு வந்தா என்ன, எனக்கு வந்தா என்ன மச்சான்? 2 பேருமே ஒண்ணுதானடா. அடைச்சி போனாயே. சரி, ரொம்ப பிகு பண்ணாம எடுத்து படிடா. லவ் லெட்டர்ல என்ன ரொமான்ஸா இருக்க போகுது? அதெல்லாம் சுத்தமா இருக்காது. நீ வேணா பாரு, நான் அனுப்பிச்ச சீம்பால் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்னு தான் லெட்டர்ல எழுதி இருக்கோம். அதெல்லாம் இருக்காது. வேற ஏதாவது ரொமான்டிக்கா எழுதியிருப்பாங்க. ரொமான்டிக்கா 1 வருஷமா ஒரு பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கு. அதுவும் எல்லாமே பக்கத்திலேயே வந்து வச்சுட்டு போகுது. காத்து மாதிரி வந்துட்டு காத்து மாதிரி போயிருது. நம்ம கண்ணுலயே தட்டுப்பட மாட்டேங்குது. நானும் உனக்காக 1 வருஷமா காத்திருந்து யாரா அந்த பொண்ணுன்னு பாக்கலான்னு ட்ரை பண்றேன். முடிய மாட்டேங்குதே. இப்ப கூட பாத்தியா, நம்ம வந்தப்ப இந்த வாலி இல்ல. நான் வந்தப்ப கூட இல்ல. கொஞ்ச நேரத்துல எப்படி இதெல்லாம்? என்னால இதை நம்பவே முடியலடா. உனக்கே அப்படி இருக்குன்னா லெட்டர் வர்றது எனக்கு எப்படி இருக்கும்? யாரா அந்த பொண்ணு? அதனால எனக்கும் தெரியல. நானும் ஒரு தடவையாவது உங்க முகத்தை காட்டுங்கன்னு எத்தனையோ தடவை லெட்டர்ல எழுதி அனுப்பிட்டேன். ஆனாலும் பாத்தியா, இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு போனது கூட நமக்கு தெரியல. அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்திருக்கோம்.
அவவே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு லவ் பண்ணிட்டு இருக்கான்டா. ஆனா நீங்க என்னடானா இன்னும் லவ் லெட்டர்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அட போங்கடா. ஆனாலும் சுவாரஸ்யமா தான்டா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கா. அந்த பொண்ணை எப்ப பார்ப்போம், எப்ப கண்டுபிடிப்போம், அவ எப்படி இருப்பா, எனக்கு எல்லாமே ஞாபகமாவே இருக்குடா. நான் பார்த்தது அவ கையை மட்டும்தான். அவ கையில அழகா கண்ணாடி வளையல். ச்சே, பார்க்கும்போதே எவ்வளவுதான் இருக்கும் தெரியுமா? ஏன்டா இவ்வளோ ரசிக்கிறியே, ஒருவேளை அந்த பொண்ணு அழகா இல்லைன்னா? ஏய், அழகாடா முக்கியம். ஒரு வருஷமா எனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கா. ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியும்டா. இருந்தாலும் உன் வீட்டாளுங்களோட புத்தி உனக்கு கொஞ்சமாவது இருக்குமோன்னு அடைச்சி வாடா. என் வீட்டுல என் அம்மாவும் என் அண்ணனும் தாண்டா அப்படி. எப்ப பாரு சொத்து சொத்துன்னு காசு பணத்தையே கட்டிட்டு அழுவாங்க. ஆனா நானும் சரி என் அப்பாவும் சரி எந்த விஷயத்துலயும் தலையிடுறதே கிடையாது. சும்மா சொன்னடா மச்சான், சீரியஸா எடுத்துட்டியா என்ன? இல்லடா. சரி, சீம்பால் டேஸ்டா இருந்துச்சுன்னு பதிலுக்கு லெட்டர் போட்டுரு. ஏய், நானும் படிக்கவே இல்லடா. அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நீ எதிர்பார்த்தது நடக்கவே இல்லடா. அப்படி என்ன எழுதியிருக்காங்க? இந்த வேஷ்டி சட்டையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு எழுதியிருக்காங்கடா. பாருடா. ஓஹோ, அப்படி போகுதா கதை? உன் வாழ்க்கையிலேயே உனக்கு வந்த லெட்டர்லயே இன்னைக்கு தாண்டா கொஞ்சமாவது ரொமான்ஸ் இருக்கு. இந்த வேட்டி சட்டையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சீ, போடா. ஐயா, வெக்கத்தை பாருடா மாப்பிளைக்கு. ஏ விஷ்ணு, இவ்வளோ லவ் பண்றீங்க, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும்னு ட்ரை பண்ணல? ஏன் பார்க்கல? அவங்க என்ன பார்த்துருக்காங்க, நான் தாண்டா அவங்கள பார்க்கல. ஆமாம்ல, அவங்க ஒன்ன பார்த்துருக்காங்க, நீ தானே அவங்கள பார்க்கல. ஏன் நானுமே ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. நம்ம ஊர்ல எத்தனையோ பொண்ணு இருக்காங்க, ஆனா எந்த பொண்ணுன்னு தாண்டா எனக்கும் விளங்கல. நீ ஏண்டா இன்னொரு தடவை கேட்டு பார்க்க கூடாது? ஏய், ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா திரும்ப திரும்ப வற்புறுத்த கூடாதுடா. அவங்களுக்கு எப்ப என் கண்ணு முன்னாடி வரணும்னு தோணுதோ அப்பயே வரட்டும். அதுக்காக நான் காத்துட்டு தாண்டா இருப்பேன். டேய் லட்சுமணா, வானே. எதுக்கு வெளியே நின்று சத்தம் போட்டு இருக்க? உள்ள வா. டேய், என்னடா நடக்குது இந்த வீட்டுல? என்னனே? உன் அண்ணி என்னென்னமா சொல்றா? என்ன சொன்னாங்க? இல்லடா லட்சுமணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறத. ஏதோ துளசி கிட்ட சொத்தை எழுதி உன் பையனுக்கு மாத்த சொன்னதா சொல்றா. நான் சொல்லலனே. நீ சொல்லலனா அப்போ எல்லாமே இந்த வீட்டு ராட்சசி தானே. என்னடா இது? என்ன பழக்கம் இது? பொம்பளை பிள்ளை மேல இருக்க சொத்தை இவன் பேர்ல மாத்தணும் இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? நான் எதுவும் பண்ண முடியலனே. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்னா என்னடா பேசிட்டு இருக்க நீ? நீதானடா இந்த வீட்டுல ஆம்பளை. உனக்கு தான் தெரியலனே. நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படி நான் இந்த வீட்டுல ஆம்பளை இருக்கிறதுக்கு அர்த்தம்? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ராட்சசி தான் எல்லாமே. என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே புரியலனே. இப்ப எதுக்காக துளசி பேர்ல இருக்க சொத்தை இவன் பேருக்கு மாத்தணும்னு தட்டு கட்டிட்டு திரியறாங்கன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. உன் மகனும் உன் பொண்டாட்டியும் செய்யற வேலை எதுவுமே சரியில்லடா. ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த புள்ள சொத்துக்காகத்தான் இவன் அந்த புள்ளைய வளைச்சு போட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு குடும்பத்துக்கு அசிங்கம் இல்ல? நமக்கும் அசிங்கம் தானே. என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் ஏதாவது சொன்னா என்ன சொல்றா தெரியுமா? ஆவுன்னா மண்ணெண்ணெய் தூக்கிக்கிட்டு தீ குளிச்சிருவேன்னு பயமுறுத்திட்டு இருக்கா. என்னால என்ன பண்ண முடியும்? விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. ஒருவேளை சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு கொடுமைப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல இருக்காளா என்னமோ. அதுவும் எனக்கு ஒன்னும் புரியல. லட்சுமணா, இது ரொம்ப ரொம்ப தப்புடா. பொம்பளை பிள்ளை பாவம் நம்ம குடும்பத்தை என்னைக்கும் சும்மா விடாது. நானும் என் பொண்டாட்டியும் எந்த ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. நீயே பார்த்தேல. அதுக்கு தாண்டா சொல்றேன். நான் சொல்றத கேளு. உன் பிள்ளைங்க வேற என் பிள்ளைங்க வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அதுக்காகத்தாண்டா இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளையோட பாவம் நம்மள சும்மா விடாதுடா லட்சுமணா. தயவு செஞ்சு உன் பொண்டாட்டிட்ட சொல்லி சொத்தெல்லாம் ஒண்ணு எழுதி வாங்க வேணான்னு சொல்லு. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேனே. ஆனா ஒன்னும் கேக்குற மாதிரி தெரியல. என்ன செய்யறான்னு தான் பாப்போமே. ஒருவேளை அவ மட்டும் அவ நினைச்சதை நடத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். ஆமா, சும்மா சும்மா பேசிட்டு தாண்டா இருக்க. ஆனா பொண்டாட்டிக்கு இப்படி பயந்து சாகரையடா லட்சுமணா. என்னன்னே பண்ணி தொலைக்கிறது? கல்யாணம் பண்ணிட்டேன், போறதுக்கு 2 பிள்ளையும் வேற பெத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால என்னன்னே பண்ண முடியும்? நான் ஏதாவது சொன்னா கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிறவாளோன்ற வேற பயமா இருக்கு. ஒன்னும் சரியில்லை, என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணுடா, சொத்தை எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணாம வேற ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு.
அப்படி எதுவும் நடக்காதுண்ணே. கண்டிப்பா நான் துளசிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேனே. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான்டா லட்சுமணா. அந்த பிள்ளை இவனை உயிருக்கு உயிரா காதலிக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா யாராலையுமே தாங்க முடியாதுடா. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. நான் எப்படியாவது கதிருக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதான் நாள் எல்லாம் குறிச்சிட்டாங்கல்ல. நாள் குறிச்சதெல்லாம் சரிதான். நாள் குறிச்ச மாதிரி நாள் குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கணும். இந்த எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காரு? வாங்க மாமா. ஆமாமா. என்ன இந்த ஆளுமாகவும் சரியில்லை, அந்த ஆளுமாகவும் சரியில்லை. என்ன மாமா என்னாச்சு? இருந்தது இப்போ துளசியோட சொத்தை எழுதி வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதான பார்த்தேன் என்னன்னு. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா இந்த ஆளுக்கும் இந்த ஆள் பொண்டாட்டிக்கும் பொறுக்காதே. ஆமாமா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா துளசியோட சொத்தை எதுக்காக இப்பயே எழுதி வாங்கணும்? மாமா, அது அவங்க சொத்து. அவ புருஷன் பேர்ல அவ மாத்தி கொடுத்திருக்கா. இதுல என்ன இருக்கு? ஓஹோ, அப்படியா? சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். புருஷன் பொண்டாட்டின்னு ஆயி போச்சு. புருஷன் பேர்ல சொத்து இருந்தா என்ன, பொண்டாட்டி பேர்ல சொத்து இருந்தா என்ன? இது எதுக்காக அங்கிட்ட இங்கிட்ட மாத்திட்டு இருக்கணும்? இல்ல மாமா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது பாத்தீங்களா? பிரச்சனையா? துளசி பேர்ல சொத்து இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஐயோ, இந்த ஆள் என்ன நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றது? அவளை சொத்துக்காகத்தான் என் பையன் காதலிக்கிறான். இந்த கல்யாணமே நடக்காதுன்னு இந்த மனுஷங்கிட்ட என்னால சொல்லவா முடியும்? நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். இப்ப என் தம்பி லட்சுமணை வாங்கின சொத்து போற உன் பேர்ல தான் இருக்கு. இப்ப உன் பேர்ல இருந்து என் தம்பி பேருக்கு சொத்தெல்லாம் மாத்திரலாமா? ஐயோ, வேணாம் வேணாம். என்னம்மா இது? உன் பேர்ல இருந்து உன் புருஷன் பேருக்கு தானே மாத்தணும்னு சொல்றேன். இதுக்கே வேணாம் வேணாம்னு சொல்ற? ஐயோ, இந்த ஆள்கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல மாமா, இந்த சொத்து என் பேர்லயே இருக்கட்டும். எதுக்காக ஓயாம அங்கிட்ட இங்கிட்ட மாத்திட்டு இருக்கணும்? அதுதாம்மா நானும் சொல்றேன். எதுக்காக துளசி பேர்ல இருந்து இப்ப நீங்க கதிர் பேருக்கு மாத்திருக்கீங்க? இல்ல மாமா, துளசி விவரம் தெரியாத புள்ள. அது ஏதாவது மாத்திக்கிட்டு எழுதி வாங்கிட்டாங்கன்னா அதுக்காகத்தான் கதிர் பேருக்கு மாத்தியாச்சு. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டோம். இனிமே இவளை கேட்க யார் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை கொடுமை மட்டும் படுத்தணும்னு நினைச்சீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கங்க. ஐயோ, ஏன் மாமா கொடுமைப்படுத்த போறோம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்லாம இருந்தா உங்களுக்கு நல்லது. சரிடா லட்சுமணா, நான் வாரேன். சரிண்ணே. இந்த ஆளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அருந்ததி, அவர் ஏன் அண்ணன். அண்ணன் அண்ணன் பெரிய பொலா, அது அண்ணன். என் பேர்ல இருக்க சொத்தை உன் பேருக்கு எழுதி கொடுக்கணுமா? ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? பின்ன உன் அண்ணன் அவர் பாட்டுக்கு அவர் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காரு. நீ கேட்டுட்டு பேசாம இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் வேணானு ஒரு வார்த்தை வாயில இருந்து வரல. அப்ப உனக்கும் ஆசைதான் என் பேர்ல இருக்க சொத்தை உன் பேர்ல மாத்தணும்னு. அம்மா தாயே, உன் பேர்ல இருக்க சொத்தை நீயே வச்சுக்க. சொத்தை நான் ஒன்னும் சுடுகாட்டுக்கு கொண்டு போறது கிடையாது. இன்னொரு தடவை அந்த ஆள் வந்து இங்க அது இதுன்னு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன். அத அவர்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? ஓஹோ, அப்படியா? உன் அண்ணன் வந்துட்டு போகவும் உனக்கு தைரியம் கூடிருச்சு போல. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவகிட்ட மனுஷன் நின்னு பேச முடியுமா? சே. ஆமா, போன வேலையில என்ன சக்சஸா முடிச்சிட்டீங்களா என்ன? முடிச்சாச்சு முடிச்சாச்சு. இனிமே தானே இருக்கு உங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. பாப்பையா பாப்ப, இனிமே எங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீ பார்க்க தானே போற. சொத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டோம். இனிமே எல்லாரும் நம்மள நல்லா பாத்துக்கிடுவாங்கன்ற மெப்பனையில ஒருத்தி சுத்திட்டு தெரியுறா. அவளுக்குலாம் இனிமே தானே தெரியும் இந்த அருந்ததி யாருன்னு. அடியே துளசி, இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தாண்டி. ஏன்டா இந்த உலகத்துல பிறந்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதையை அனுபவிக்கணும். நான் கொடுக்குற குடைச்சல்ல நீ உன் அம்மா கிட்டே போய் சேரணும்டி. ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லாமா துளசி. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. கட்டிக்க போறேன், புருஷன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். ஆனா ஓ அளவுக்கு யாருமே இப்படி நம்பிக்கை வச்சிருக்கவே மாட்டாங்க துளசி. ஒரு பக்கம் உன் பாதி சொத்தை உன் தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துட்ட, இன்னொரு பக்கம் நீ கட்டிக்க போறவனுக்கு எழுதி கொடுத்துட்ட. நீ எந்த நம்பிக்கையில இப்பெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியலம்மா துளசி. ஆனா உன் வாழ்க்கைய நினைச்சா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா, அதான் மாமா இருக்கார்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. அதுதானம்மா என் பயமே. ஒருவேளை பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஆனா இப்போ பூ வேற வச்சாச்சு. வாழ்க்கைக்காகத்தாம்மா நானும் இதுக்கு சம்மதமே சொல்லியிருக்கேன். கடைசியில ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலாமா. பயப்படாதீங்கப்பா, அதான் நான் சொன்னேன்ல, மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்களே, அத்தை கொடுமைப்படுத்துவாங்களோன்னு நினைக்கிறீங்களோ? அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. மாமா அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டாரு. அவரை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. அதை நீங்க பார்க்கத்தானே போறீங்க. என்னது
மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அங்க சந்தோஷமா இருக்க போறியா? அதுக்கு அவன் உன்னை கல்யாணம் பண்ணாதானடி. நீ காலம் பூரா கண்ணி கல்யாம ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணாம ஒரு வேலைக்காரிய இந்த வீட்டுல ஏன் கூட தாண்டி இருக்க போற? அதை பார்த்து நான் தான் சந்தோஷப்பட போறேன்.